யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, ஜெம்ஸ் கன்சல்டன்ட். நியூமராலஜி என்பது வெறும் நம்பிக்கையா இல்லைனா குவாண்டம் ஃபிசிக்ஸா? நியூமராலஜி என்பது வெறும் ஒரு நம்பிக்கையா இல்லைனா குவாண்டம் ஃபிசிக்ஸா? அது என்னங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ்? நியூமராலஜி சயின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏதோ போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, நியூமராலஜி அஸ்ட்ராலஜி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? அதனுடைய சயின்ஸ் நமக்கு தெரியணும், புரியுதுங்களா? மிகப்பெரிய சயின்ஸ். அந்த சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்போது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா, சாதாரண ஃபிசிக்ஸ்னால் நமக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? சாதாரண ஃபிசிக்ஸ்னா ஒரு பொருள், நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு பெரிய பொருளை பற்றி பேசுவது சாதாரண ஃபிசிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், இப்படி நம்ம ஆட்டம் இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஃபிசிக்ஸில் தான் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மைனூட்டான பொருள்கள், புரியுதுங்களா? இது எல்லாம் ஒரு அதிர்வுகளை கொடுக்கிறது. இந்த அதிர்வுகள் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஆனால் அதுக்கு நியூமராலஜிக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, ஒரு உண்மை தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருளுக்கும் அதிர்வு அலைகள் இருக்கிறது. நம்ம பார்க்குற பெஞ்சாக இருக்கலாம், இல்லைன்னா சேராக இருக்கலாம். அதிராமல் நின்றுட்டு இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு அதிர்வு இருக்கு. அசையாமல் நின்றுட்டு இருக்குது பாருங்க, எல்லா பொருளையும் ஒரு அதிர்வு அலைகள் இருக்கிறது. எதுவுமே ஒரு அதிர்வலையோட தான் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு வைப்ரேஷன், அதுதான் சொல்றோம், வைப்ரேஷனோட தான் இருக்கு. அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. சக்தி இல்லாத ஜடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது மைனூட்டா இருக்கு. அப்போ நம்மளுடைய பேரில் என்ன சக்தி இருக்குது? ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கிறேன். பேருக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கு. பெயர் ஒலியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு ஒலி அமைப்பு, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஜீவ சக்தி இருக்குது. அந்த ஒலியின் வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அது நல்லது கெடுதல் செய்யும், புரியுதுங்களா? எந்த பேராக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தால் நிச்சயமாக அது நல்லதை செய்யும். நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தால் அது நெகட்டிவாகத்தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டயானான்னு ஒருத்தர் பேர் வச்சு ஒரு லேடி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத்தே டைன்னு வரும். இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள எழுத்தா? ஒரு பேரா சொல்லுங்க? டைன்னு உச்சரிச்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அர்த்தம் உள்ள பெயர்களாகவும் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் அர்த்தம் இல்லை என்றாலும் பெயர் நெகட்டிவ் தன்மையோடு இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். பெயருக்கு ஒலி அலைகளின் அதிர்வலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்கின்றன. அந்த அதிர்வலைகள் நமக்கு சில நேரங்களில் புலப்படாமல் இருக்கலாம். அந்த சக்தி எப்படி ஓம் என்கின்ற ஓம்கார் உலகத்திலேயே மிகச்சிறந்த சக்தி உள்ள பவருள்ள ஒரு சொல் ஓம் என்ற பிரணவ மந்திரம்தான். அதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, புரியுதுங்களா? காயத்ரியை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் டெய்லியுமே. காயத்ரி மந்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது. 2.5 லட்சம் அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம்னா அது காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவஸ்வ தச்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சரியான முறையில் சொல்கிறோமோ அவங்களுக்கு அதன் பலன் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஒலி அமைப்புக்கும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா பேருக்கு ஏன் இல்லாமல் போகும்? சரி, அந்த பெயர் ஒலிக்கும் அந்த நம்பருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? பெயர் நம்பருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரபஞ்சம் நமக்கு லெட்டர்ஸை கொடுக்கவே இல்லை. பிரபஞ்சத்தினுடைய மொழி என்ன அப்படின்னா
நம்பர்ஸ் தான். 1 to 9 நம்பர்ஸ் மட்டும்தான் பிரபஞ்சத்தின் மொழி. பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு தனி மொழி கிடையவே கிடையாது. பிரபஞ்சத்துக்குன்னு எந்த லாங்குவேஜும் கிடையாது, லெட்டர்ஸ் கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, எண்கள் இருக்கிறது. அந்த எண்கள் ஒவ்வொரு பெயர்லையும் ஒவ்வொரு சொல்லிலையும் அந்த எண்கள் ஒளிந்திருக்கின்றன. அது ஒளி அமைப்பின் அடிப்படையில், அந்த ஒளியினுடைய வைப்ரேஷன் அடிப்படையில் அதுக்குண்டான நம்பர் அமைகிறது. புரியுதுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் நியூமராலஜி வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நியூமராலஜின்றது ஏதோ நம்பர் கால்குலேஷன் பண்ணுறதுன்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல மறங்க. இது ஒரு பெரிய சயின்ஸுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி அதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். நான் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்து இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இது பெருமைக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, உண்மையான விஷயம். ஸோ பேரில் சிறு மாற்றம் செய்தால் நமக்கு அதனுடைய அதிர்வுகள் மாறுகிறது. மாறும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட நம்மளுடைய பெயர் தொடர்பு கொள்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தோட தானே சார் தொடர்பு கொண்டுச்சு. அப்போ அது நெகட்டிவ் தன்மையாக இருக்கிறதுனால அது சரியாக இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தோட எப்படி சார் பேர் டக்குன்னு தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு மனம்தான் ஒரு டூல், இடைத்தரகர் மாதிரி. மனம், நம்மளுடைய பேருக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது, பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிறது. அந்த எண்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது. புரிஞ்சுக்கங்க. எப்படி வெற்றியை கொடுக்குது? அது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த சயின்ஸ் எப்படி சார் வெற்றி கொடுக்குது? ஏதாவது ஒன்று எழுதுனா வெற்றி கொடுத்துருமா? வெற்றி கிடைச்சிருமா? கண்டிப்பாக பேருக்கு ஒரு ஒலி அலை இருக்கிறது, ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது, அதிர்வு இருக்கிறது. அந்த அதிர்வு ஃபோர்ஸாக இருக்கும், இல்லைன்னா மென்மையாக இருக்கும், இல்லைன்னா டவுனாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு எதிர்மறையான அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அந்த அதிர்வலைகள் சரியான முறையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தால் அது பாசிட்டிவ் தன்மையிலேயே தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் சாதாரணமாக ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கான், கிறுக்கி வச்சுருக்கிறான், அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கா, அதிர்வலைகள் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதில் பொருளும் கிடையாது, அதில் அந்த உச்சாரண சக்தியும் இல்லை. உச்சாரண சக்தியும் இல்லை, புரியுங்களா? அதிர்வலைகளும் அதில் இல்லை. இதில் எல்லாமே இருக்கிறது. அப்படின்னா இதுக்கு வைப்ரேஷன் அதிகம். வைப்ரேஷனை மட்டும் வைக்கல, அதோட லக்கான நியூமராலஜி நம்பரும் சேர்த்து வைக்கிறோம். அப்படிங்கும்போது அதுக்கு ஆற்றல் அதிகம். பிரபஞ்சத்தின் மொழி எண்கள். அந்த எண்கள் மூலமாக மனம் தொடர்பு கொண்டு இந்த பெயரியல் முறையில் அதுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது என்பதுதான் இதன் சயின்ஸ், அறிவியல். புரிஞ்சுக்குங்க. அப்போது பெயர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் வெற்றிகளை கொடுக்கிறது என்பதை இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றத மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எல்லா விஷயங்களும் நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் 3, 6, 9 இந்த நம்பருக்கெல்லாம் எப்படி வைப்ரேஷன் இருக்குது இதை பற்றிலாம் பெரிய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அப்போது 3ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பருக்கும் அவ்வளோ சக்திகள் இருக்குதுன்னு அவர் நிரூபித்து காட்டியிருக்காரு. புரியுதுங்களா? இப்படி எண்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு உண்மையான நியூமராலஜி சயின்ஸை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ணி பார்த்துனீங்கன்னா அந்த உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் என்பதுதான் இதன் வெற்றி. புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் பேர் அதிர்ஷ்டமாக மாற்றுங்க, நல்ல வைப்ரேஷனில் பேரை வைங்க, நல்ல பேராக வைங்க, நல்ல லக்கான நம்பரில் வைங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், வெற்றியாக மாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.